நம்ம கிங் அப்படின்னா அண்ணன் மாணிக்க டாக்கரும் அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தின்னா இவங்க ரெண்டு பேரும் தான் மிகப்பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருக்காங்க. எல்லாரும் அந்த தமிழ்நாட்டு மக்களை சந்தோஷப்படுறதுக்கான ஒரு அப்பப்போ ஒரு நியூஸுகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம திமுகவும் காங்கிரஸும் கட்டி பிடிச்சி சண்டை போடுறது நம்ம தலைவர்களை வச்சுதான். அண்ணன் செல்வ பிறந்தங்க கையிலயும் வந்து பார்த்துட்டாரு, காலையும் வந்து போட்டாப்ல. எப்பா மாணிக்கம் டாக்கரு கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்த ஐயா. ஏன்னா நாங்க இருக்க 6, 7, 8 எம்எல்ஏ இந்த திமுக கூட்டணியில இருந்தா தான் நாங்க திரும்பவும் எம்எல்ஏ ஆக முடியும். நீ என்னப்பா திடீர்னு இருப்ப, உனக்கு கட்சி சீட்டு தருதோ இல்லைன்னு தெரியல. ஆனா நாங்க இந்த திமுகவுக்கு சிஞ்சா 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 போட்டாதான் அடுத்து நாங்க எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு கரல வேலு பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்துல அது பயங்கரமான சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உடனடியாக தலைமை இதில் தலையிட்டு பிரச்சனையை சுமூகமாக கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளுடைய செல்வ பெருந்தகை அவர்கள் அவருடைய தலைமையான மல்லிகா அர்ஜுனா கார்கேக்கு வேண்டுகோளும் விடுத்திருக்காப்ல. இந்த கூத்துக்குள்ள என்னன்னா, எங்க அண்ணன் மாணிக்கம் டாக்கூர் ஒரு செயற்குழு நிர்வாகி கூட்டத்தை விருதுநகர்ல பண்ணியிருக்காப்ல. அங்க வந்து ஒரு சில தீர்மானங்களையும் போட்டிருக்காப்ல. போட்டாப்ல ஃபுல்லா பட்டைய கிளப்பிட்டாப்ல. ஒரே ஃபயர் தான் திமுகவுக்கு எதிராக. சரி, அண்ணன் தான் ஃபயர்ல பேசுவாங்க அப்படின்னா என்ன ஒரு ஆள் இருக்காப்ல, அதுல வேல்முருகன் அப்படின்ட்டு. என்ன வேல்முருகன் ஏற்கனவே ஃபேமஸ் ஆனவர். அவரு இந்த பிரச்சனை வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னே எங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் வேணும், கூட்டணி பங்கு தான் வேணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாரும் நாங்க அதுக்கு வேற கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னா அப்பவுமே பயலையும் புயலையும் பட்டையும் கிளப்பினவர் அண்ணன் இன்னைக்கு பயங்கரமா பேசி பட்டைய கிளப்பியிருக்காப்புல. ஆட்சியில் பங்கு மற்றும் அதிக சீட்டுகள் வேண்டும் அப்படி இந்த கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றி டைரக்டா ஒரே போடு தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் அண்ணன் மல்லிகார்ஜுன கார்கேட்ட தீர்மானம் ஏற்றி கொண்டு கொடுத்துட்டாப்ல. எப்பா பழைய மேலாம் கிடையாது. 61 சீட்டு இருந்துச்சு 2000 நாங்க செவிச்சு 48 தெரிச்சு அன்னைக்கு இருந்தாலும் நீங்க ஆட்சியில இருந்தீங்க. அன்னைக்கு நாங்க கூட்டணி ஆட்சி பத்தி பேசி இருந்தோம்னா நீங்க இன்னைக்கு எங்க கட்சி வளர்ந்துருக்கோம், நாங்க எங்கேயோ போயிருப்போம். 60, 41, 22 தந்துட்டு இருக்கீங்க. எறும்பு தேஞ்சி கட்டெரும்பா மாறிட்டு அப்படிங்கிற கதையா எங்களுக்கு என்னமோ இல்லை. அது எப்ப மாட்டு ஒரு கதை எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். போன பிற்பாடு ஒரு 22 தந்தீங்க, எங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நாங்க எங்க ஜம் பண்றதுக்கு எங்க கூட்டம் இல்லாம ஆள் இல்லாம இருந்துச்சு. இப்ப எங்க அண்ணன் உங்கள் விஜய் வந்திருக்காப்ல. நீங்க எல்லாம் என்ன எங்க அண்ணன் விஜய் தோல் மேல ஏறுறோம், அவர் அசால்ட்டா 100 சீட்டுக்கு மேல தாராங்காப்ல. கூட்டணி கட்சியில ஆட்சியும் தாரா அப்படிங்காப்ல. அதுக்கு மேல எங்க வேணும், கட்சியை வளர்க்கணும்னா இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அண்ணன் மாணிக்கம் டாக்கூர் அவர்களும் பெரிய பேச்சாளர் வேல்முருகன் அவர்களும் அதற்கு அடுத்தபடியாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் பட்டைய கிளப்பியிருக்காப்ல. உடனே அங்குள்ள உடன்பிறப்பவர்களா, ஐயா கொஞ்சம் உங்க ஆளுகிட்ட சொல்ல போகக்கூடாதா, கொஞ்சம் வாயை அடக்கி வைக்க சொல்லுங்க அப்படின்ட்டு செல்வ பெருந்தகிட்ட ஒரு கொளுத்தி போட வட சினம் கொண்ட வேங்கன சிந்தி பாய்ந்தார் எங்களுடைய செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுல இதெல்லாம் நமக்கு தேவையா, உங்களுக்கு தேவையா? அமைச்சர் ராஜகண்டப்ப என்ன சொன்னாரு, நீங்க தெரியாம ஒரு கல்யாண மேடைக்கு வந்துட்டீங்களாம், ஒரு கல்யாண கூட்டத்துக்கு வந்துட்டீங்களாம், நம்மளோட போட்டோ எடுக்க ரொம்ப அவங்களுக்கு அருவறுப்பா இருக்கான். சரி என்ன செய்ய, கூட்டணி கட்சியா அப்படி இருக்காங்களே அப்படின்னு தான் படிச்சுட்டு அப்படி ஓப்பரா பேச மாட்டாரு. ஏன் அதை திமுக தலைமை எதுக்கு இது வரைக்கும் கண்டிக்கல, அதை சொல்லுங்க. அப்போ அதை கண்டிக்க சொல்லுங்க, அப்போ நாங்கெல்லாம் பேசாம இருக்கோம் அப்படின்ட்டு உள்கட்சிக்குள்ள விவரம் தெரிஞ்ச அந்த சீனியர்கள் தலைவரையும் கொஞ்சம் கூட்டு பண்ணி வச்சதாக கேள்வி. இந்த அவமானம் நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்கேன். அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்ச. முதலமைச்சர் வந்து அப்பவே சொல்லிட்டாரு, நமக்கு தான் ஆட்சியில பங்கு தரமாட்டேன், அது தமிழகத்துக்கு ஒத்து வரான்ட்டாரு. வேற ஏன் நம்ம அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு
பேச்சுல பட்டை கிளப்பிருக்காப்புல வேல் முருகன். உங்களுக்கு இதோட வலிமை உங்களுக்கு பிறகு நம்ம கட்சியை வளர்க்கணும்னா விஜய் கூட கூட்டணி வச்சாதான் முடியும். அது வந்து ஒரு ஸ்ரீதேவி மாதிரி. வர்ற ஸ்ரீதேவியும் வருகிற லட்சுமி ஏன் தட்டி உடைக்கிறீங்க? நம்ம விஜய் கூட போய் அதிக சீட்ல நிற்போம், அதிக எம்எல்ஏக்கள் ஆகும். விஜய்க்கு ஏற்கனவே 30% ஓட்டு இருக்கு, நமக்கு ஒரு 20% இருக்கு. 50% ஓட்டை வச்சு ஜம்முன்ட்டு ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியோ ஆகலாம் அப்படின்ட்டு அந்த டீம் ஒரு மாதிரி பேசி எடுத்து தலைவர் செல்வ பெருந்தைக்கு ஆப்பு வைக்காப்புல. அதே மாதிரி திமுக தலைமைக்கும் குண்டை தூக்கி போடுறாப்புல. உங்ககிட்ட சேரையே முடியாதுப்பா, ஆட்சியில பங்குனா மட்டும்தான் உங்க கூட்ட வருவோம் அப்படின்ட்டு இந்த மூவர் கூட்டணி பயங்கரமா பங்கு பண்ணியிருக்காப்புல. இதுல பெரிய காமெடி அப்படின்னா இடையில டெல்லி மாவட்ட செயலர் கூட்டணிச்சுல அப்போ அண்ணன் திமுகவின் செம்பு தூக்கி திமுகவின் ஜால்ரா தலைவர் செல்வ பெருந்தேவர்கள் எப்பா நீங்க அங்க போய் தனியா கூட்டி கேட்டாவோ ஒட்டுமொத்தமா கூட்டி கேட்டாவளோ நம்ம காங்கிரஸ் தலைமையோட ராகுல்ஜிட மல்லிகார்ஜுன கார்கோஜிட நமக்கு திமுக கூட்டணி தான் தேவை, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒட்டு மொத்தமா கையை தூக்கிருங்க. அப்பதான் நம்ம தலைமை சரியப்பா இதான் ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு அப்படி இருக்கும். யாரும் கையை தூக்காம விட்டுறாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிவிட அப்படியே கேட்டுட்டு போன நிர்வாகிகள் பலர் வந்து ஆமா இவர் என்ன இவரு எம்எல்ஏ ஆயிடுவாரு, இது கூட சேர்ந்து 7-8 எம்எல்ஏக்களும் திரும்பவும் எம்எல்ஏ ஆயிடுவாங்க, நாங்க என்ன பண்றோம்னா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புகத்துல உண்டாக்கிட்டு உருவாக்கிட்டு அங்க போய் கைய தூக்க இல்லையாம். பாதிக்கு மேல ஆப்சண்டா அந்த 8 பேர் மட்டும்தான் எம்எல்ஏக்களா இருக்க 8 பேர் மட்டும்தான் கையை தூக்குனாங்களாம். அண்ணனுக்கு ஒரே டென்ஷன். யாரு செல்வ பெருந்தை அண்ணனுக்கு தான். நான் என்னடா சொன்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்க திரும்ப அதுல பல பேர் விஜய் கூட சேர்ந்தா நம்ம கட்சி வளரும், நாம் வளருவோம், ஆட்சியில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாக்களை கொடுக்க நான் போய் ஸ்டாலின் என்னடா சொல்லுவேன், நான் தலைவரா இருக்கு தமிழ்நாடு தலைவரா இருக்கும்போது என்னைய போட்டு இப்படி போடாப்பட்டுருல அப்படின்ட்டு பொருங்க பகவானே பொருங்க நீங்க கோவப்படுறாங்கயா அப்படின்னு ஸ்டாலின் ஏரியாவை தலைவர் சமாதானப்படுத்தி வைக்க அப்படிதான் கதை ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னுட்டு இந்த 3 பத்தியும் அதாவது மாணிக்க டக்கர் அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி 2 பத்தியும் டெல்லி மேலும் கூப்பிட்டுருக்கு. அது கூப்பிட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அங்க இருக்க டிஎம்கே யூபிஎஸ் முட்டு கொடுக்குற குரூப்புகள் பரவாயில்ல எங்க ஐயா ஸ்டாலின் சொன்ன உடனே அப்படியே ராகுல்ஜி பயந்து டெல்லிக்கு கூப்பிட்டாரு பாருங்க அப்படின்ட்டு சொல்ல என்ன அதுல பெரிய காமெடி என்ன, அங்க போயிட்டு வந்தவும் திரும்ப இன்னும் ஆக்ரோஷமா இந்த டீமு எங்களுக்கு பிஜேபி சாரி எங்களுக்கு திமுக வேண்டாம், எங்களுக்கு ஆட்சியில பங்கு தான் வேணும், நீங்க தர்ற அந்த பிச்சை அந்த சீட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. ஒருவேளை ராகுல்ஜி சொன்னா இந்த குரூப் பண்ணுதான் அல்லது நானும் இருக்கேன்டா நானும் ரவுடிதான் நானும் தமிழ்நாட்டுல அரசியல் இருக்குங்கிறதுக்காக படுதாங்கிறது நமக்கு தெரியல. ஒட்டு மொத்தத்துல கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை. இந்த கூட்டணி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி யானை குளத்துல இருக்கு, குதிரை குளத்துல இருக்கு, சிங்கம் புலி கரண்டி குளத்துல இருந்து சொன்ன ஸ்டாலின் ஐயாவுக்கு கூட்டணிய என்னும் கட்ட மேய்க்கிறதுக்கே போதும் ஆயிடுவாருங்கிற மாதிரிதான் நமக்கு தெரியுது. அண்ணன் ஏற்கனவே மண்டே சொரிஞ்சிருக்காப்புல, இதுல கூட கொஞ்சம் மண்டே சொரிஞ்சு எங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப டென்ஷன்ல இருக்காப்லையாம். மற்றபடி இதுல என்ன ஒரு காங்கிரஸ் இழப்பு, உடனே ராஜகண்ணப்பன் அவருக்கும் திடீர்னு மீட்டிங்ல இருந்ததுல சென்னைக்கு அழைச்சிட்டாப்புல. அங்க ஒரு குரூப் முதலமைச்சரும் ராஜகண்ணப்பன் அவர்களே திடீர்னு அழைச்சிட்டாரு. அதனால ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி கண்டினியூ வர்றதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கோ ராஜகண்ணப்பனை இன்னும் பேசணும்னு சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப்பும் அங்க முட்டு கொடுத்துட்டு இருக்காப்லையாம். ஒரு ஸ்டெப்புக்கு மேல போய் அம்மையார் கனிமொழி அம்மையார் வந்து ரொம்ப கோவப்பட்டாப்லையாம். இருக்க 2 பேர் 3 பேர் ஆட்சியில பங்குவோம் அங்க பொங்குவானு இங்க பொங்குவான்ட்டு சும்மா கூட வேறு பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டாம், நம்மகிட்ட கூட்டணியில இருந்தா இருக்கட்டும் இல்லைன்னா போட்டோம் அப்படின்ட்டு அந்த அம்மையாரும் பதிலுக்கு பங்கமா கலைக்க காங்கிரஸ் குரூப் ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்திலையும் ரொம்ப ஒரு வருத்தத்தில் இருக்கான். ஏன்னா ஆட்சியில பங்கு கேட்டது வந்து வேற யாரும் இல்லை, இந்த குழுவோட தலைவர் காங்கிரஸ் குழுவோட தலைவர் கிரீஷ் ஜோடங்கர் தான். அவரே அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு கிரீஷ் ஜோடங்கர் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதாக கேள்வி. அதனால
இங்க பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், கிரீஷ் ஜோடங்கர்ன்ட்டு ஒரு டீம் மாத்தி 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 எங்களுக்கு கூட்டணி தான் வேணும், அதிக சீட்டு வேணும்ட்டு ஒரு ட்வீட் போட, அங்க இருந்த ராஜகண்ணப்பன் இல்ல திமுக யூபிஎஸ் ட்வீட் போட ஒரே போட்டியும் பரிசனமா தான் இருக்கு. மொத்தத்துல மொத்தத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸா இருக்கு. நீங்க சண்டை போட்டியெல்லாம் யாருக்குமே 5000 ரூபாய் கொடுத்தாப்புல இப்படி சண்டை போட்டு கூட்டம்லாம் கலைஞ்சு போயிரும் அப்படின்னா எப்படியாட்டு சரி கூட்டணி இன்னொரு பிரச்சனை ஏதாவது வாய்ஸ்ல ஏதாவது கொடுத்து ஃப்ரீயா ஏதாவது கொடுத்து மக்களை நம்ம கவுண்டர்ல கொண்டு வந்துட்டு இப்போ 5000 போட்ட மாதிரி முதலமைச்சர் ஐயா கூட ஒரு 5000 10 ரூபாய் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு மக்கள் பேசுகிறார்கள். நாங்கள் இல்லை. மொத்தத்துல இந்த திமுக கூட்டணிக்கான பிரச்சனை இதுவரைக்கும் முடியற பாடும் இல்லை. திமுக ஒரு பதில் சொன்னா இங்க இருந்த ஒரு டீம் ஒரு பதில் சொல்லுது. ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னா இங்க இருந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் மொத்தத்துல ஒரு பெரிய ஒரு போர்க்களமா தான் இருக்கு.